அது மொத்தத்துக்கு ஒரு இரும்பு கூட்டுக்குள் நம்ம அடக்கப்பட்டது போல் ஆகிவிடும் இந்த வவ்வா. நம்ம வீட்டிலே பார்த்துருக்குறோம். இந்த வவ்வா வந்தால் என்ன செய்கிறது அப்படின்னா, வவ்வா காட்டிலும் கொடுமையான பிராணி மனுஷன் இருக்கிறான். பார்த்தாவே போதும் நிறுத்தி அவளை காட்டு மோசமாக இருக்குது. அறிவோம் ஸ்ரீவம் மொழி தோண்டியிருக்கும் அனைத்து சாமிகளுக்கும் கோடான கோடி நமஸ்காரம். இன்று நாம் வீட்டில் வவ்வா வந்து போகுது. நிறையா வீட்டில் வவ்வா சுற்றிக்கிட்டே இருக்கு, நல்லா இருக்கும். வவ்வாலாம் வந்து போகுது, என்ன செய்யலாம்? வவ்வானால சில என்ன பிரச்சனை வரும்? சில வீடு சொல்லுவாங்க, ஆமை புகுந்த வீடு உட்படாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த வவ்வா வந்தால் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் கஷ்டத்தை கொடுக்கும், உடல் உபத்திரங்கள் கொடுக்கும். சில ஆலயங்களில் கூட பார்த்திங்கன்னா வவ்வா நிறையா இருக்கும். வவ்வால் பழந்தினி வவ்வா இருக்குது, சின்ன வவ்வா இருக்குது. இப்போ பழந்தினி வவ்வா பெரிய பெரிய இடத்துலலாம் இருக்கும். பார்த்திங்கன்னா பெரிய ஆபீஸர்லாம் பார்த்திங்கன்னா அந்த சில காலங்களில் பார்த்தா பழந்தி வவ்வா தொங்கும். அந்த இதே ஆலயத்தில் கூட இருந்தால் கூட சிறப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த வவ்வாக்கள், அப்போ ரிஷிகள்னு சொல்லுவாங்க, முனிகள் அப்படிம்பாங்க, பல இதுவாக வச்சு சொல்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு அனுபவ ரீதியாகவும் மற்றவர்கள் நீங்களும் பார்த்து நம்ம அணிவித்து செயல்முறையமாக நாம் கண்ணால் பார்க்கின்ற முறையில் பார்க்கின்ற பொழுது சில வீட்டில் நம்ம வீட்டிலே பார்த்துருக்குறோம். அந்த வவ்வா வந்தால் என்ன செய்கிறது அப்படின்னா, காரியத்தடை உண்டாகிறது, பணம் வரமாட்டேங்கிறது, மன உளைச்சல். இன்றைக்கி ஒருத்தர் 10,000 தரணும்னா பணமே கொடுக்காம வெறுப்பை உண்டு பண்ணுவது இந்த வவ்வா ஒரு பார்த்தாவே தெரிஞ்சிடும். அதுக்கடுத்தபடியாக கணவன் மனைவிக்குள்ள வெறுப்பு உணவுகள் உண்டு பண்ணிவிடுவது, காரியத்தடைகள், தொழில் வியாபார ஸ்தலங்களை தடை பண்ணுவது, மிக விரைவில் அந்த கடையிலோ வவ்வா போனாவோ இதாகும். நிறைய உபத்திரங்கள். அது மொத்தத்துக்கு ஒரு இரும்பு கூட்டுக்குள் நம்ம அடக்கப்பட்டது போல் ஆகிவிடும் இந்த வவ்வா. அப்போ புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த வவ்வாய் வந்துருச்சு, என்ன பண்ணுறது? வவ்வால் வந்து விட்டது, என்ன செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் வராமல் இருப்பதற்கு சில கடையில் பார்த்து சுண்ணாம்பு அடிக்கலாம். அடிக்கும்போது சில கெமிக்கல்லாம் இருக்குது, அதில் சில வேலையெல்லாம் இருக்குது, பண்ணிக்கலாம். அல்ல அதையும் மீறி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கடைக்குள்ளே விளக்கெண்ணெய், நெல்லெண்ணெய், நெய், 3 வகை எண்ணெயில் ஒரு சொட்டு வேப்ப எண்ணெய் விட்டு மஞ்சள் திரி, சிவப்பு திரினால் விளக்கேற்றலாம். அல்லது சாம்பிராணி, மருந்தாணி விதை போட்டு செந்நாய் உருவி, சிரட்டை குச்சி இருக்குது பார்த்திங்களா, கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம்ல, சிரட்டைன்னு சொல்லுவோம், கொட்டாங்குச்சி, அதாவது தேங்காய் சிரட்டைன்னு சொல்லுவோம், அதை உடச்சி போட்டு எரித்து அந்த நெருப்புக்குள்ளே சாம்பிராணி, சுத்தமான சாம்பிராணி, குங்குனியம், இந்த ஜப்பான் சாம்பிராணி சொல்கிறாங்க அது, அதுக்கடுத்து நம்ம சந்தனத்தூள், அதுக்கடுத்து வெண்கடுகு போட்டுக்கலாம். புறம் போல் சில வேண்டாம் ஆகாதும்பாங்க. சில பேர்த்துக்கு என்ன செய்யுது, மருந்தாணி விதை, செந்நாய்வுரி குச்சி போட்டு அப்படியே போட்டு புகை போட்டு விட்டோம்னா தொடர்ந்து ஒரு 2-3 நாளைக்கு போடுங்க. அப்புறம் ஒரு வாரம் கழித்து போடுங்க. வாரத்துக்கு ஒரு நாளைக்கு போட்டு வந்தோம்னாவே அந்த தோஷங்களில் நிவர்த்தி ஏற்படும். வவ்வா காட்டிலும் கொடுமையான பிராணி மனுஷன் இருக்கிறான். பார்த்தாவே போதும் நிறுத்தி அவளை காட்டு மோசமாக இருக்குது. பூனையை காட்டிலும் பல விஷ கிருமி அவனே வர்றான், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்களா? வவ்வா காட்டில் அவன் பரவாயில்லைன்னு சொல்லலாம். இருந்தாலும் அவனும் அந்த வவ்வாவும் தீய சக்திகள் நம்மகிட்ட வராமல் இருப்பதற்கு இதை சொல்லுங்க. அதுக்கடுத்து எந்திரன், சத்ரு, வராய் எந்திரம், லட்சுமி நரசிம்ம எந்திரம் வச்சு வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அந்த இடத்துல ஐஸ்வர்யங்களை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், புகழ் கீர்த்தி கொடுக்கும். இந்த காரிய முடக்குங்கள் சொன்னபோது இரும்புக்குள் அட்டச்சமாய் ஆயிரும் பார்த்திங்களா, அது ஒரு விடுதலை ஆயிரும். நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. இது செய்து பாருங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்.